மதுரையில் முறையாக மூடப்படாத பாதாள சாக்கடை பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் சற்று முன்னால் ஒரு அரசு பேருந்து ஒன்று மாநகராட்சி பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேனியிலிருந்து கும்பகோணம் கோட்டத்திற்கு சொந்தமான அரசு பேருந்து புறநகர் பேருந்து ஒன்று காலை 7:30 மணிக்கு தேனியிலிருந்து தேவகோட்டையை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தானது ஒரு 11 மணி அளவில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட பின்பு கூடுதலாக பயணிகளை ஏற்றுக்கொண்டு மொத்தமாக 62 பயணிகளுடன் அந்த பேருந்தானது வைகை வடகரை சாலையில் வந்து கொண்டிருந்தது. இதனை அடுத்து மாட்டுத்தாவணிக்கு சென்று பயணிகளை இறக்கிவிட்ட பின்பு காரைக்குடி செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் அது வைகை வடகரை சாலையில் மதிச்சியம் பகுதியில் ஆர் மண்டபம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பாதாள சாக்கடையிலே திடீரென சிக்கிக் கொண்டது. முன்பக்கர சக்கரமானது பாதாள சாக்கடை அந்த குழிக்குள் ஏறி இறங்கிய பின்பு பின்பக்க சக்கரம் என்பது வலதுபுற சக்கரம் என்பது முற்றிலுமாக அந்த பள்ளத்திற்குள் சிக்கிக் கொண்டதனால் ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அந்த பள்ளத்தில் சிக்கியதனால் எந்த ஒரு விபத்தும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பேருந்து என்பது வலதுபுறத்தில் பின்பக்கத்தில் சாய்ந்தபடி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. உடனடியாக பயணிகள் அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தின் வழியாக அவர்கள் அவருடைய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். உடனடியாக போக்குவரத்து காவலர்கள் வந்து அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து பேருந்துகளை மாற்றுப்பாதையில் இயக்கி போக்குவரத்தை சீர் செய்தார்கள். மேலும் தற்போது போக்குவரத்து பணிமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராட்சச கிரேன்கள் மூலமாக அந்த பேருந்தை அந்த பள்ளத்தில் இருந்து எடுத்து அதனுடைய பணிமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பொதுவாக மதுரை மாநகரத்துக்கு உட்பட்ட ஒரு 100 வார்டுகளில் பாதாள சாக்கடை பணிகள் தற்போது நடைபெற்று முடிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பணிகளும் நிறைவுற்ற பின்பாக அந்த பாதாள சாக்கடையினுடைய தரம் குறித்து ஆய்வு செய்து அது போக்குவரத்துக்கு சரியாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த இடத்தில் தான் விபத்து நடைபெற்றிருக்கிறதாகவே இதோடு பொறுத்தளவுக்கு அந்த பாதைகளில் கூடிய பாதாள சாக்கடை பள்ளங்களை மாநகராட்சி ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்ற பகல் நேரத்தில் ஒரு விபத்து என்பது சிறிய விபத்து என்பதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதே நேரத்தில் இரவு நேரங்களிலே ஒரு இருசக்கர வாகனத்தில் நடந்து ஒரு நபர் சென்றிருந்தால் பெரிய விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவே மாநகராட்சியில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இது போன்ற பள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறதா என அந்தந்த உதவி ஆணையர்கள் மாநகராட்சி உதவி ஆய்வு செய்வதற்கு மாநகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மாற்று பேருந்துகள் வழியாக அவருடைய ஊர்களுக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்தை மீட்டு அவனுடைய பணிமனைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.